வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கு விரைவில் நடவடிக்கை. இஸ்ரேலின் தேசிய மத நிலையங்களையோ அல்லது அதற்கு நிகரான கட்டடங்களையோ நிர்மாணிக்க எந்த ஒரு அரசாங்க நிறுவனமும் அனுமதி வழங்கவில்லை என்று பிரதமர் தெரிவிப்பு. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்று நடத்துவதற்கு தீர்மானம். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடரும் சிக்கல் நிலைமை தொடர்பாக உடனடி தீர்வை இரண்டாவது தடவையாகவும் கூறிய ராமநாதன் அர்ஜுனா. தொடர்வது விரிவான செய்திகள். ஜெம் ஸ்ரீலங்கா 2025 ரத்னகல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. சீனங்கோட்டை ரத்னகல் மற்றும் ஆபரண சங்கம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் இந்த கண்காட்சி ஜனவரி 10 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெம் ஸ்ரீலங்கா 2025 ரத்னகல் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதுடன் ரத்னகல் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடியுள்ளார். இந்த வருட ஜெம் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சியானது 103 கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதுடன் அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹெந்துனதி, தேசிய ரத்னகல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூர்யாராஜி, சீனங்கோட்டை ரத்னகல் மற்றும் ஆபரண சங்கத்தின் தலைவர் மர்ஜான் பலீல் மற்றும் தூதுவர்கள் உள்ளிட்ட பெரும் திரளானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரச நிர்வாக, உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச சேவைகளில் நிலவி வரும் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கான ஆரம்ப ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள், கடந்த அரசாங்கங்களின் சில தீர்மானங்கள் போன்ற காரணிகளினால் அரசு சேவையில் எந்த ஒரு தரத்திற்கும் இடையில் கடுமையான சம்பள முரண்பாட்டு நிலைமை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். 1992 ஆண்டு முதலே சில சேவைகளில் சம்பள முரண்பாடு நிலவி வருவதாக தெரிவித்த அவர், இவ்வாறான ஓர் பின்னணியில் அரசு ஊழியர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் சம்பள முரண்பாடு களைவது சவால் மிக்கது என்றும் அமைச்சர் அபேரத்ன தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தேசிய மத நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டு இஸ்ரேலிய மத நிலையங்கள் அல்லது கலாச்சார நிலையங்கள் கட்டப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். அவ்வாறான இடங்களில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த போது இதனை குறிப்பிட்டிருந்த கவர்னர் அவர்கள் அத்தகைய நிலையங்களை நடத்துகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அது தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது அவை அனுமதியுடன் நடைபெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் அதற்கு என்ன செய்வது என்று ஆலோசித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். அத்துடன் வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டின் ஊடாக அதனை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது என்றும் பிரதமர் தெரிவித்தார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட அவர், எதிர்வரும் 21 மற்றும் 22 தேதிகளில் நாடாளுமன்றத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாக விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள தவறான அபிப்பிராயம் காரணமாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளதுடன் கட்டாயப்படுத்தி இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க முடியாது. இந்த வேலைத்திட்டம் எமக்கு ஒரு புதிய அனுபவமாக உள்ள அதே நேரம் இதனை புரிந்து கொள்வதற்கு சில காலம் தேவைப்படலாம். இந்த நிலையில் முறையான புரிதல் இன்மையினால் பலரும் இதனை எதிர்ப்பதோடு மாற்று கருத்துக்களையும் முன்வைக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ள கருத்தாடல் என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த வேலைத்திட்டம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவான விளக்கத்தை வழங்குவதற்காக குறித்த விவாதத்தை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் அடிப்படையில் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொண்டா அமைச்சின் கீழ்ப்போர் கூடத்தில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோருடன் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டத்தில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு மேலும் கல்வி கற்பிப்பதற்கும் சமூகத்தின் நலனுக்காக இந்த திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்குமான நடவடிக்கைகள், உக்திகள் மற்றும் முறைகள் பற்றி விவாதித்ததாகவும் நடத்துவதற்குமான செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த பாதுகாப்பு செயலாளர், நிர்வாகத்தின் அனைத்து அம்சங்களிலும் பொறுப்பு மற்றும் பொறுப்புணர்வை வலியுறுத்தும் அதே வேளையில் ஒரு வளமான தேசத்தை உருவாக்கி அனைவருக்கும் அழகான வாழ்க்கையை உறுதி செய்வதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது.
இந்த யோசனையை சமூக ரீதியாக செயல்படுத்துவதற்கு அமைச்சகம் எவ்வாறு பங்களிக்க முடியும் மற்றும் விரும்பிய விளைவுகளை எவ்வாறு சிறப்பாக அடைய முடியும் என்பது குறித்து மூத்த அதிகாரிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் ஈடுபட்டு இந்த முயற்சியின் வெற்றிக்கு பொதுமக்களின் தீவிர ஈடுபாடும் ஆதரவும் முக்கியமானது என்பதை வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடரும் சிக்கல் நிலைமை தொடர்பாக இன்று இரண்டாவது தடவையாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபையில் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்த அவர், சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் தமக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் உரையாற்றுகையில், தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதி அளித்ததையும் இன்றைய அமர்வின் போது அவர் நினைவுபடுத்தினார். ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்து கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக தெரிவித்ததோடு, தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, இந்த பிரச்சினை தொடர்பாக நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் எனவும் நிச்சயமாகவே தனிப்பட்ட முறையில் எடுத்துரைப்பதாகவும் தெரிவித்திருந்தார். Community that my time has been not allocated. Only thing is I am representing a minority community which is from Jaffna. Yesterday, our Honorable Speaker has said that we will create a new committee for these things. Only thing is, every day I am coming here, sitting and looking up and going back to Jaffna. This should be taken as an immediate issue because I have no way to talk in this parliament. So please kindly give me a quick answer. On this, we can't make a committee and we can't do a round-up discussion on these things because every day I am losing my privilege to speak in this high office. Honorable member, the speaker will give his opinion on that because it has been taken up, I was told, and this will be addressed to it certainly. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து நடவடிக்கைகள் தொடர்பாக தனியார் பஸ் சங்கங்களுக்கும் பதில் போலீஸ் அதிபருக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் வெற்றியடைந்ததாக பஸ் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. முன்னதாக போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பஸ் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பதில் போலீஸ் அதிபரோடு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமுரு விஜயரத்ன தெரிவித்திருந்தார். அத்துடன் பணி புறக்கணிப்பு தொடர்பாக இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தனியார் பஸ் சங்கங்களுக்கும் பதில் போலீஸ் அதிபருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் வெற்றியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட இருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்வதில்லை என்றும் பஸ் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை, நிதியமைச்சர் வளாகங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பிரவேசிப்பதற்கு தடை விதித்து நீதிமன்றத்தினால் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் மதுஷன் சந்திரஜித் உள்ளிட்டோருக்காக நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இன்று மாலை 6 மணி வரை கொழும்பின் பல வீதிகளில் பாதசாரிகள் மற்றும் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்படுவதை தடுக்கும் வகையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் மொத்த வெளிநாட்டு ஒதுக்கம் தொடர்ந்து 3வது மாதமாகவும் வீழ்ச்சியினை கண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கை மத்திய வங்கியின் மொத்த வெளிநாட்டு ஒதுக்கம் 6091 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது. இது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருந்த தொகையை விட 360 மில்லியன் டாலர்கள் குறைந்துள்ளது. தொடர்ச்சியாக வளர்ச்சி போக்கிலிருந்து வெளிநாட்டு ஒதுக்கம் கடந்த ஆண்டு அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வீழ்ச்சி போக்கை பதிவு செய்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.